டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் நேரலையில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஆண்டன், வணக்கம். பரபரப்பான ஒரு அரசியல் சூழல்ல டெல்லியில இன்றைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கும் இந்த வாக்கு எண்ணிக்கையில எவ்வளவு இடங்கள்ல இந்த வாக்கு எண்ணும் பணியானது துவங்க இருக்கிறது? தொடர்ந்து இன்றைக்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். அதான் தலைநகர் டெல்லியில் தற்பொழுது காலை நேரம் என்கின்ற காரணத்தால் கடும் குளிரானது நிலவி கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த சூழ்நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கின்றது. 70 தொகுதிகளுக்கு டெல்லியில் சட்டமன்றத்திற்கான 70 தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற்றது. அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்தது. இது 60.54% வாக்குகள் இந்த தேர்தலில் பதிவாகி இருந்தது. ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த வாக்கு எண்ணிக்கை மிகவும் ஒரு எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது. டெல்லியில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போது யார் என்ற கேள்வியுடன் தற்பொழுது இந்த வாக்கு எண்ணிக்கையானது இன்னும் அரை மணி நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டிருக்கின்றன. நான் தற்பொழுது அந்த ஒரு வாக்கு எண்ணக்கூடிய ஒரு மையத்தில் தான் நின்று கொண்டிருக்கின்றேன். தலைநகர் டெல்லியில் 11 மாவட்டங்கள் இருக்கின்றன. அந்த 11 மாவட்டங்களிலும் 19 வாக்குப்பதிவு வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நான் தற்பொழுது நின்று கொண்டிருப்பது இது தெற்கு டெல்லி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு எண்ணும் மையமாகும். ஸோ நீங்கள் பார்க்கும்படியே அங்கே தெரியும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. டெல்லி காவல்துறையினர், அது மட்டுமல்லாமல் துணை இராணுவ படையினர் என அனைத்து தரப்பிலும் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. யாரும் எளிதில் செல்ல முடியாத அளவுக்கு இந்த பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வாக்கு எண்ணக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரிகள், அது மட்டுமல்லாமல் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களுடைய பிரதிநிதிகள் மட்டுமே தற்பொழுது வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் பார்த்தது போல 11 மாவட்டங்கள், மத்திய மாவட்டம், கிழக்கு மாவட்டம், புதுதில்லி மாவட்டம், வடக்கு மாவட்டம், வடகிழக்கு மாவட்டம், வடமேற்கு மாவட்டம், ஷாதரா, தெற்கு மாவட்டம், தென்கிழக்கு மாவட்டம், தென்மேற்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம் என 11 மாவட்டங்கள் இருக்கின்றன. ஸோ இந்த 11 மாவட்டங்களிலும் நான் பார்த்தது போல 19 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டு இந்த வாக்கு எண்ணிக்கையானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. முதலில் தபால் வாக்குகளானது எண்ணப்படும். அதன் பிறகு அரை மணி நேரத்திற்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அலகுகளானது முதலில் அந்த வாக்கு எண்ணக்கூடிய அறைக்கு எடுத்து கொண்டு வரப்படும். அதனை வேட்பாளர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகள் முன்னிலையில் அது சரிபார்க்கப்படும். அதன் பிறகுதான் அந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கின்றது. சிசிடிவி இந்த வாக்கு எண்ணிக்கை முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சிசிடிவி உட்பட அந்த வீடியோ காட்சிகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு அது வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பின்னர் அது தேவைப்பட்டால் அது பயன்படுத்திக் கொள்ளப்படும். அதன் பிறகு இந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு 45 நாட்களுக்கு அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களானது ஸ்ட்ராங் ரூம் எனப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி இந்த வாக்கு எண்ணிக்கையில் முறைகள் நடைபெற்றதாக வேட்பாளர்கள் யாராவது கருதும் பட்சத்தில் அந்த வேட்பாளர்கள் சார்பில் வழக்கு தொடர்வதற்கான முகாந்திரம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரமானது வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு தொடர்ந்து 40 நாட்களுக்கு பாதுகாப்பாக வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கின்றது. நான் பார்த்தது போல பாஜகவா ஆம் ஆத்மியா என்ற கேள்விதான் தற்பொழுது தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1998ஆம் ஆண்டு டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியானது ஆட்சி இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது 27 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் சில நேரங்களில் கருத்து கணிப்புகள் பொய்யாவதையும் நான் பார்த்திருக்கின்றோம். எனவே முழுமையாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்த பிறகுதான் என்ன நிலவரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலைநகர் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி வீழ்த்தப்பட்டு 11 ஆண்டுகள் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருந்தது. ஸோ அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் ஆம் ஆத்மி கட்சி வீழ்த்தப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி
மீண்டும் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பிடிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. 70 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் என்பதன் காரணமாக ஒரு கட்சியை ஆட்சி அமைப்பதற்கு 36 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கட்சியானது ஆட்சி அமைக்க முடியும். ஒருவேளை 2 கட்சிகளும் 35 இடங்களில் வெற்றி பெற்றால் அதன் பிறகு தொங்கு அசெம்பிளி அது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இரு கட்சிகளுக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 35 இடங்கள் 36 இடம் கிடைக்காமல் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அதன் பிறகு கூட்டணியில் வேறு யாராவது கட்சிகளை சேர்த்துக்கொண்டு சுயேட்சைகளாக இருந்தால் சுயேட்சைகளை சேர்த்துக்கொண்டு ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் டெல்லியை பொறுத்தவரையில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பாரதிய ஜனதா கட்சியான 3 கட்சிகள் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியை யார் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வார்கள் என்ற ஒரு காங்கிரஸ் கட்சி ஒருவேளை ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் ஆதரவு தேவைப்படும் பட்சத்தில் அவர்களுடைய ஆதரவை கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரசுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இவை அனைத்தும் இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஸோ தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 70 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் தற்பொழுது இந்த வாக்கு எண்ணிக்கையானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. நாம் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அதுக்குண்டான தகவல்களை மேலும் தெரிவிக்கலாம். மிகவும் எதிர்பார்க்கப்படும் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இது தொடர்பான தற்போதைய கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி ஆண்டன்.